வணக்க மக்களே, பேரிச்சம்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பேரிச்சம்பழம் மக்களே, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் தான் நாம இப்ப அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இல்லாம போறோம். தினமும் நீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு பேரிச்சம்பழத்தை பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடலுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராங், உங்களுடைய பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பேரிச்சையில இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் தாராளமாக நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதால குணப்படுத்திக்கலாம். அந்த பிரச்சனையை வராமலும் நீங்க தடுக்கலாம். உங்களுடைய உடல்ல ரத்தம் அதிகரித்து நல்ல ஆற்றலோட நீங்க இருப்பீங்க. ரத்த ஓட்டம் தடைபடாம இருக்கும். சோ இன்னும் ஏராளமான நன்மைகள் பேரிச்சம்பழத்தில் இருக்கு மக்களே. வாங்க என்ன அதெல்லாம் அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. ஸோ உங்களுடைய எலும்பு தேய்மான பிரச்சனை சரி செஞ்சு எலும்புகளுக்கு ஸ்ட்ராங்க தருது. எலும்புகள் வலுவிழப்பது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் நீங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க. உடல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் மக்களே. பழ வகைகள்ல அதிகமாக இரும்பு சத்து இருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான். சிலருக்கு உடல்ல ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால அவங்களுக்கு இரும்பு சத்து குறைஞ்சு போறதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே அவங்க சோர்ந்து இருப்பாங்க. இதுக்கு அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகையை அவங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கிறது மூலமாக சரி பண்ணிக்கலாம். உடல் ரத்தத்துடைய அளவை அதிகரித்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு இந்த ரத்தம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் வராம அனைத்து பிரச்சனையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு. கண் பார்வை அதிகரிக்க நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. உடல் உறுப்புகள்ல நாம அதிக அளவு எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்களுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாம தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் படிக்கிறதுக்கும் கண் பார்வை நமக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இன்னைக்கு காலத்துல கண் பார்வை குறைபாடு அனைவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்கள்ல கண்ணாடியை மாட்டிட்டு சுத்துறாங்க. அது அவங்களுடைய அழகையே பாதிக்குது. இதற்கு காரணம் சரியான ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்காம இருக்கிறது தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்கி போறது, மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. தினந்தோறும் இப்படிப்பட்டவங்க எல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். கண்புரை போன்ற பிரச்சனை ஏற்படுவதை தடுத்து கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். இதயம் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கவலை இது மாதிரியான செயல்களால இதயம் பல பேருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பேரிச்சம்பழம் தான் இருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமலும் உங்களுக்கு தடுத்து நிறுத்துது. அந்த பிரச்சனையும் குணப்படுத்துது. இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் மக்களே. நீங்க இப்ப பல நாள் நோய்வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் மெலிஞ்சு போயிருக்கு, தேரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க பால் கூட பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அது கூட நீங்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுங்க பால் கூட. ஸோ அப்ப நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய தேய்மானம் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த உடல், மெலிஞ்சு போயிருக்கக்கூடிய உடல் உங்களுக்கு கட்டுக்கோப்பாக வர ஆரம்பிக்கும். உடல் உங்களுக்கு உறுதி பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.